வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 94ஆம் பாகத்தில் இன்றைக்கு கருமையம், ஜீவாத்மா, பரமாத்மா, மனம், எண்ணம், இந்த தலைப்புகளை ஒட்டிய சிந்தனையின் துவக்கம். மகிழ்ச்சியுடைய ஒரு கவிதையோடு துவங்குவோம். காந்த சூழல், ஈர்ப்பு மையம், உயிர் வித்து மூன்றும் கலந்து செயல்புரியும் கருமைய உண்மை தேர்வோம். காந்தத்தில் இறைநிலையும் உயிர் அறிவு மனமும் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம். காந்தமது ஐவகை தன்மாத்திரையாய் மனமாய் கர்மங்கள் பதிவு செய்து பலன் விளைக்கும் நெறியாய் காந்தமதே கருமையம் பிறப்பு இறப்பு வாழ்வாய் கண்டுகொண்டால் பேரியக்க மண்டலமே உன்னுள். இந்த கவிதையின் கருத்துக்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். சுருக்கமாக என்னுடைய கருத்தை பார்க்கலாம். காந்த சூழல், ஈர்ப்பு மையம். சுழற்சி என்றால் மையம் உண்டு. மையத்தில் பின்னப்பட்டால் அது இயக்கமாக ஆற்றல் வெளியே வரும். எனவே மையமும் சூழலும் இணைந்தே இருப்பவை. எனவே காந்த சூழல், ஈர்ப்பு மையம், உயிர் வித்து மூன்றும். அதாவது விதைகள் இல்லை என்றால் உயிரினங்கள் பெரும்பாலும் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. சில விதிவிலக்கு உண்டு. வீதி எங்கும் புல் முளைக்கும், விதையை கண்டது உண்டா? தாவரங்களை சில இலையை கிள்ளி வைத்தால் கூட இன்னொரு செடி வளரும், அங்க விதை இங்கே. எனவே பெரும்பாலும் உயிர் வித்தை மையமாக கொண்டுதான் சந்ததி. எனவே காந்த சுழல், ஈர்ப்பு மையம், உயிர் வித்து, இந்த மூன்றும் கலந்து செயல் புரியும் கருமைய உண்மை தேர்வோம். கருமையம் என்றால் இந்த மூணு இருக்கும். காந்தத்தில் இறைநிலையும், அதாவது காந்தம் என்பது ஈர்ப்பு விலக்கல், டியூவல் கேரக்டர்ஸ், இரண்டு தன்மைகள். ஏகாந்தம் என்பது இறைவனுக்கான ஒரு சிறப்பு பெயர். அதாவது காந்தத்தின் ஒரு தன்மை ஏக் காந்தம், ஏகாந்தம், ஒரு தன்மையாக தனிமையான ஆற்றல், ஈர்ப்பு மட்டுமே, தஞ்சிருக்கம் மட்டுமே. எனவே காந்தத்தில் இறைநிலையும் இருக்கிறது. உயிர் அறிவு மனமும் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம். இப்போ நமக்குள்ள காந்த ஆற்றல் இருக்கு, உயிர் இருக்கு, அறிவு இருக்கு, மனம் இருக்கு. ஆனால் எண்ணத்தை கொண்டுதான் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே எண்ணத்தை கொண்டு உணர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எண்ணத்தை கொண்டு வந்து புருவமத்தில் நிறுத்தணும். தவத்துடைய பயிற்சி முறைக்கு எண்ணத்தை இழுக்கணும். பிறகு எண்ணம் கடந்த நிலையிலே தவத்தில் ஒன்றி போகணும். எனவே தவம் தான் இதற்கு வழி.
காந்தமது ஐவகை தன்மாத்திரையாய் மனமாய். பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாற்றங்கள், 5 அறிவு வரை உள்ள ஜீவராசிகள், 5 புலன்கள், இல அழுத்தம், ஒளி, சுவை, மனம் வரைக்கும் உணர முடியும். ஆனால் மனம் என்ற சிறப்பு இயக்கமாக 6ஆம் அறிவாக செயல்பட வேண்டும் என்றால் இது மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக அமைந்தது பகுத்தறிவு மனம். எனவே காந்தமது ஐவகை தன்மாத்திரையாய் மற்றும் மனமாய் கர்மங்கள் பதிவு செய்து பலன் விளைக்கும் நெறியாய். தாவரங்கள் வளர்கின்றன, அந்தந்த பருவத்திலே அந்தந்த பாகங்கள் வெளிப்படுகின்றன. பிறகு மலர்ந்து அது சூலுற்று கருவாகி காய், பழம், கொட்டை என்று அடுத்த சந்ததி விருத்திக்கு போகிறது. இப்படி எல்லாமே 15 கர்மங்கள் பதிவு செய்து பலன் விளைக்கும் நெறி யாரு? தெய்வ நீதியாக அமைந்திருக்கின்ற இறைநிலையே. காந்தமதே கருமையம், பிறப்பு இறப்பு வாழ்வாய். காந்தம் தான் எல்லாமே. அதுக்குள்ள மையத்தில் சுத்தவெளி, அதன் எழுச்சி பெற்ற ஆற்றல், அதனோடு விளைவாக காந்தலைகள், அதிலே அனுபவங்கள் பதிகின்ற போது கருமையம். இந்த அனுபவங்களே அடுத்தடுத்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற அந்த தொடர் பிறவிக்கு காரணகர்த்தாவாக அமைந்திருக்கிறது. எனவே காந்தம் அதே கருமையம், பிறப்பு இறப்பு வாழ்வாய் கண்டு கொண்டால் பேரியக்க மண்டலமே உன்னுள். நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த வீட்டுல, இந்த ஊர்ல, இந்த நாட்டுல, இந்த பூமி உருண்டையில, இந்த சூரிய குடும்பத்துல, இந்த பால்வெளி மண்டலத்துல, இந்த பிரபஞ்சத்துல அப்படியே விரிந்திருந்து போனா உலகம் என்ற பிரம்மலோகம் என்ற இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ். இப்போ கருமையம், பரமாத்மா, ஜீவாத்மா, மனம், எண்ணம் 6 ரகசியமான கருத்துக்களை உள்ளடக்கிய பல பேருக்கு தெரிந்த சொற்கள் தான். கருமையம் விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா சாதாரண மனிதனுக்கும் பரமாத்மானா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, ஜீவாத்மான்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. மனதைத்தான் வாழ்க்கையாக பயன் கொண்டிருக்கின்றாங்க. எண்ணங்கள் அதிலிருந்து தொடர்ந்து எழுந்து கொண்டு இருக்கின்றன. அப்ப பரமாத்மா, ஜீவாத்மா, மனம், எண்ணம் 4 அம்சங்களும் எல்லோரும் சொல் அளவிலேயாவது தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள். ரகசியார்த்தம் தெரியாது, சொல் அளவிலே தெரியும். தெரியாத 2 கருமையம். இப்போ இந்த 6 அம்சங்களை புரிந்து கொண்டு விட்டால் பேரியக்க மண்டலமே நமக்குள்ளாக நினைத்த மாத்திரத்தில் அங்கே போகவும் முடியும். இப்போ கரு முதல் சொல், முதல் அம்சம் கரு. இப்போ எதை எடுத்துக்கொண்டாலும் கரு என்னன்னு கேட்கிறோம். கரு என்றால் ஒரு மூலம். நமக்கு மூலம் என்ன? கருவானது சொல்றோம். ஒரு குழந்தை கருவாகியது அப்படின்னு. எங்க இருந்து கருவாச்சு? தந்தையின் உயிரணுக்கள் தாயின் உயிரணுக்களோடு கருப்பையில் கலப்புற அங்கே புதிய ஒரு சிசுவின் கரு உருவாகிறது. அப்ப எந்த ஒரு உடலுக்கும் மூலம், ஒரு இயக்கத்திற்கு மூலம் என்பதெல்லாமே கரு என்ற ஒரு சொல் குறிக்கிறது. அதாவது ஆரிஜின், மூலம். எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் எதுவாக இருக்கும்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்.
இது பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து தான். இப்போ நேரடியாக இறைவனிடத்திலிருந்து வந்தோமா நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்ப இறைவனிடத்தில் நேரா வந்தோமா என்றால் இல்லை. இது பல பேருக்கு தெரியாத ஒரு வரலாற்று உண்மைகள். எல்லாரும் கடவுள்கிட்ட வந்தோம்னு பேசுறமே தவிர, கடவுள் நேரடியாக மனிதனாக வர முடியாது என்பதை இந்து தத்துவம் பல மகான்கள் பேசியிருக்கிறார்கள். கிறித்தவ தத்துவம் இது புதிய ஏற்பாட்டுக்கு முன்பு பழைய ஏற்பாடு, பரிசுத்த வேதாகமம் முதல் அத்தியாயமே அதை பேசுகிறது. திருக்குரான்ல அது இருக்கிறதாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் அதுல இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயுமே பரிணாமத்தை பற்றி அதிகமாக பேசியதாக செய்திகள் இல்லை. தமிழ் இலக்கணத்துல தொல்காப்பியத்திலிருந்து எல்லாமே இருக்கு. இப்படி சொல்லப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளிலே கரு என்பது அனைத்திற்கும் மூலமாகிய ஒரு இறைநிலை. அந்த இறைநிலை எப்படி இருக்கும்? அதற்கு வடிவங்களை தந்து விட்டார்கள் இந்து சமயத்துல. கிறிஸ்தவத்திலேயும் 2 வடிவங்கள், ஒன்று இயேசுபிரான், ஒன்று மேரி மாதா. ஆனா அங்கே இதை கடந்த ட்ரினிட்டி என்றும் பேப்டிஸ்ட் என்றும் சில பிரிவுகள் இருக்குது. அதுல உருவமற்ற நிலையிலே தான் வழிபாடு நடத்துறாங்க. இஸ்லாத்தில் உருவம் இல்லை, அருவத்தை தான் வணங்குறாங்க. அதே போல பௌத்தம், பல பௌத்த ஆலயங்களிலே புத்தருடைய திரு உருவம் வைக்கப்பட்டிருந்தாலும் ஜப்பான்ல ஒரு புகழ்பெற்ற புத்த ஆலயம், அதுக்குள்ள புத்தர் சிலை இருக்காது. இங்கே புத்தர் காணலையே அப்படின்னா திஸ் இஸ் புத்தா என்பார்கள் ஜப்பானியர்கள். அப்போ புத்தம் என்றால் ஞானம் என்ற அர்த்தம். கௌதமர் என்ற அர்த்தம் உருவம். புத்தர் என்பது ஞானம். கௌதம புத்தர், கௌதமன் என்ற இளவரசர் ஞானம் பெற்றதால் அவர் கௌதம புத்தர் ஆகிறார். அப்ப புத்தம் என்பது ஞானம். அப்ப அந்த ஞானத்தை பெற வேண்டும், இறை உணர்வு. புத்தம் சரணம் கச்சாமி. இறை உணர்வு பெறுகின்ற போது தெய்வம் ஒரு விதி வழியாக செயல்படுகிறது என்பது உணரப்படும். அப்ப தெய்வத்தில் இருந்து இயக்கம் பிறந்த போதே பிறந்த விதி, அதுக்கு தெய்வ நீதின்னு பேர். இந்த தெய்வ நீதியே இயல்புக்க விதியாக, இயற்கை விதியாக, செயல் விளைவு விதியாக ஒவ்வொரு பரிணாமத்தின் நீதிகளை ஒட்டி வார்த்தைகள் மாறுபடும். அவ்வளவுதான். இறை துகளிலே இயல்புக்க விதின்னு சொல்லுவோம், பஞ்சபூதங்களில் இயற்கை விதி என்று சொல்லுவோம், பிறகு ஜீவன்களிலே செயலுக்கு தக்க விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று சொல்லுவோம். மொத்தத்தில் இந்த மூன்றும் இணைந்தது எல்லாமே தேவ நீதிக்குள் அடக்கம். அப்ப தம்மம் சரணம் கச்சாமி, அந்த இறை நீதியை மதித்து வாழ்வது. இவற்றை கற்றுக் கொடுப்பதற்கும் பயிற்சி செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு இடம் வேணும். சங்கம் சரணம் கச்சாமி. அப்ப புத்தம் தம்மம் சங்கம், இந்த 3 கோட்பாடுகள் தான் மனவளக்கலையிலேயும் மையம். இங்கேயும் இறை உணர்வு பெறுவதற்கான தவம், தம்மம் தேவ நீதியை வலியுறுத்துவதற்காக அதற்கான அகத்தாய் பயிற்சிகள், கற்றுக்கொள்வதற்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அறிவுத்திருக்கோவில்கள், தவ மன்றங்கள். இப்படி புத்த மதத்தில் உள்ள அதே 3 அம்சங்கள் வேதத்திலேயும் இருக்கும்.
சரி, இப்போ கரு என்பது அனைத்திற்கும் மூலம் என்று பார்க்கிறோம். அந்த மூலமாகிய இறைநிலை கரு எப்படி இருக்கிறது என்றால், கருப்பொருள் கருப்பொருள் அது ஒரு வடிவத்தில் இருந்தால் அதிலிருந்து பிறக்கின்ற அனைத்தும் அதே வடிவத்துல தான் இருக்கும். இப்போ ஒரு பாவக்காய் விதைக்கிறோம், வருகின்ற செடி பாவக்காய் மாதிரி தான் இருக்கும். இப்போ தாய் தந்தைக்கு குழந்தை பிறக்கிறது, குரங்கு குட்டி பிறக்காது, மனித குழந்தை தான் பிறக்கும். ஒரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் இணைந்தால் மனித குழந்தை பிறக்குமா? குரங்கு குட்டி தான் பிறக்கும். அப்ப அதிலிருந்து அதுதான் வரும். அப்ப இறைவன் உருவத்தில் இருந்தால் இத்தனை உருவங்கள் வந்திருக்க முடியாது. இறைவனே உருவங்களாக வந்திருக்கணும். ஒரே உருவமா தான் இருக்கும். திருப்பதியில போய் மொட்டைன்னு கூப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்ப இத்தனை தோற்றங்கள் வந்திருக்கின்றன. எண்ணற்ற இயக்கங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்திற்கும் கருப்பொருளாகிய அந்த இறைநிலைக்கு என்ன வடிவம்? என்ன வடிவம்? இது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இப்போ நாம திருமணமாகி சாந்தி முகூர்த்தம் நடந்து பிறகு ஒரு நாள் கருவாகி பிறகு ஒரு 2 மாசம் கழிச்சு மருத்துவத்துல போய் காட்டுகின்ற போது தானே உண்டாயிருக்கிறது என்ற செய்தி சொல்றார். கரு உண்டான போதே தாய்க்கு தெரியுமா, தந்தைக்கு தெரியுமா? இல்லை மருத்துவரிடத்திலே போய் சோதனை செய்தால் கருவிழு எட்டுமா, அல்லது கணக்கு எட்டுமா, அல்லது மருத்துவருடைய அனுபவ அறிவுக்குத்தான் எட்டுமா? யாருக்கும் எட்டாது. அப்போ 2 மாதம் அளவிலே போற போது அதுவும் அல்ட்ரா சவுண்ட் வச்சுதான் கருவா இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அதை பார்க்க முடியாது. சரி, 9 மாதம் முடிந்து 10ஆம் மாதம் பிரசவம் ஆகுது. இப்போ சந்தேகம் இல்லை அல்லவா? குழந்தைதான் பிறந்திருக்கு. இது ஏன் கருவான போதே கண்டுபிடிக்க முடியவில்லை? அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியல, கருவிகளும் முடியவில்லை என்றால் இருந்ததா இல்லையா? கருவாச்சா இல்லையா? ஆனதுனால தானே பிறந்திருக்கிறோம். ஆனதுனால தானே 2வது மாசம் உண்டாயிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ விஞ்ஞானத்தின் அறிவுக்கே 2 மாதம் வளர்ந்த பிறகுதான் எட்ட முடிகிறது என்றால், உருவான போது எட்டுவது இல்லை, கண்டெடுக்க சாத்தியம் இல்லை என்றால், இப்ப நம்முடைய பிறப்பே ஒரு அருவம் தானே. கடவுள் தேட வேண்டாம், முதல்ல நம்ம தேடுவோம். என்னுடைய பிறப்பு உருவமா இல்ல ஒரு பொருளா என்னவாக இருந்தது? யாருடைய அறிவுக்கும் கணக்குக்கும் எட்டாத மறைபொருளாகத்தான் இருந்தது. அதுக்கு என்ன வடிவம் இருந்திருக்க முடியும் மறைபொருளுக்கு? அப்போ நம்முடைய பிறப்பே ஒரு மறைபொருள். உருவன்றியே நின்று உருவம் புனைக்கும், கருவன்றியே நின்று தான் கருவாகும், அருவன்றியே நின்ற மாய பிரானை குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே என்கிறது திருமந்திரம். அப்ப கரு அன்றியே நின்று தான் கருவாகும், உரு அன்றியே நின்று உருவம் புனைக்கும். 2 கருத்து. ஒன்று, எல்லாவற்றுக்கும் அதுதான் மூலம், ஆனால் அதற்கு ஒரு மூலம் கிடையாது. 2வது, அனைத்து உருவங்களும் அதுதான், ஆனால் அதற்கு ஒரு உருவம் கிடையாது. 2 கருத்துக்கள். உருவம் அற்றது, அதற்கு ஒரு மூலம் கிடையாது.
வானுக்கு மூலம் எவனோ மண்ணுக்கு மூலம் அவனே, யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும். இல்லையா? எனவே கரு என்றால் வடிவமற்ற, எல்லையற்ற, மையமில்லாத மூலமான இறைவெளி, சுத்தவெளி, ஆதி சிவம். சிவம் என்று மட்டும் சொல்லக்கூடாது, ஆதி சிவம். ஏன் என்றால் பிரம்மா விஷ்ணு மீண்டும் சிவம் வரும். அந்த சிவம் என்ன என்றால் ருத்ர சிவம், முடித்து வைக்கின்ற, அழுகச் செய்கின்ற ருத்ர சிவம். அப்ப பிரம்மத்திற்கு மூலம் யாரு? பிரம்மம் படைத்தல், விஷ்ணு காத்தல், ருத்ர சிவம் முடித்து வைத்தல் என்றால் இந்த மூன்றுக்கும் கர்த்தா யார்? அதனால் ஆதி சிவமே பிரம்ம சிவம், விஷ்ணு சிவம், ருத்ர சிவம், சர்வம் சிவமயம். சுத்துவெளியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம். இதுதான் மூலப்பொருள், கருப்பொருள். அதன் எழுச்சி வேகம், அந்த சுத்த வெளியாகிய ஆதிசிவம் எழுச்சி பெற்றதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். எழுச்சி பெறுகின்ற போது வேகம் பிறக்கிறது. கடல் சற்று தூரம் வரைக்கும் தான் அலை தோன்றி அலைந்து கொண்டிருக்கும். அதன் பிறகு கடல் அமைதியாகத்தான் இருக்கும். எப்படி அலை தோன்றுகிறது என்றால், பூமி சுழல்கிறது அல்லவா, மற்ற கோள்களும் சுழன்று கொண்டிருக்கின்றன, சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் காந்தவேலி சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச காந்தவேலி சுற்றவெளி அழுத்திக் கொண்டிருக்கும். இந்த அழுத்தம் இந்த பூமி உருண்டையை எங்கு அழுத்த முடியும்? அழுத்தம் உள்ள போகணும். மண் பகுதியோ மலை பகுதியோ உள்ள போகாது அல்லவா? அப்ப எது அழுத்தத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும்? தண்ணி. மற்ற கோள்களின் சூழ்ந்தழுத்துகின்ற சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசைன்னு சொல்றாங்க இல்லையா, கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை விஞ்ஞானமே மாற்றி அமைத்து விட்டது. there is no gravity, surrounding pressure force. இன்னும் சிறப்பாக என்ன சொல்றாங்க? கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியாக சூழ்ந்து அழுத்துகின்ற ஒரு ஆற்றல், தங்கியிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அந்த அழுத்தத்தின் காரணமாக கடல் பகுதி அழுத்தப்படுகின்ற போது பூமி சுத்துது இல்லையா, அப்ப அந்த அழுத்தம் நகரும், தண்ணியோடு சேர்ந்து நகரும். அப்ப நகர்கின்ற போது எங்கெல்லாம் கடற்கரைகள் இருக்கும் இல்லையா, அங்க எல்லாம் அந்த அலைகள் போய் போய் மோதும். கடல் பகுதியை விட கடற்கரை உயரமா இருக்கும். அப்படி போய் மோதுகின்ற போது என்ன ஆகுது? மேல் நோக்கி எழும்பும். அப்படி எழும்பிய நீர் பின்னோக்கி மடிந்து மறுபடியும் கீழே விழுந்து உள்ள போகும் தண்ணிக்குள்ளேயே. இன்னொரு அலை அப்படியே வந்துட்டு இருக்கும்.
அது என்ன பண்ணுது, இப்போ உள்ள திரும்பி போகக்கூடிய அலை சற்று மேடாக இருக்கும். அப்ப வந்த அலை அங்கேயே தூக்கி மேலே வீசப்படும். இப்படி தொடர்ந்து அலைகள் தோன்ற தோன்ற கடற்கரை ஒட்டி சிறு தூரத்திற்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அலைகள் தொடர்ந்து அப்படியே நெளிந்து நெளிந்து வந்து கரையில மோதி மீண்டும் திரும்பி போவதை பார்க்கும். அந்த வட்டம் எவ்வளவு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நெதர்லாந்து, நியூசிலாந்து இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அது தனி ஒரு விளையாட்டே இருக்கு. இந்த அதுக்கு என்ன ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸ்கிவிங்க என்னவோ ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த அலைக்குள்ள பூந்து பூந்து வரணும். அது ஒரு வீர விளையாட்டு அது. அது எப்படி கேமரா வச்சு எடுக்கிறாங்க தெரியாது. ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெரிய குகை மாதிரி அதுக்குள்ள அப்படியே ஒரு அலையிருந்து இன்னொரு அலைக்கு கடந்து கடந்து போய் ரொம்ப தூரம் பயணிச்சு திரும்புவாங்க. அப்படி ஒரு போட்டியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அப்படி அலைகளுடைய தன்மை. இப்போ கடல் தான் எழுச்சி பெற்ற அலையாகுது. இதே போலத்தான் சுத்தவெளியிலிருந்து எழுச்சி தோன்றுகின்ற போது அதுவே அலையாக மாறுகிறது. ஆனா இவ்வளவு பெருசா இருக்காது. எவ்வளவு சிறிய அலை என்று நாம் அனுமானிக்கின்றோமோ அதை விட பல 1000 மடங்கு சிறியது. மனிதனுடைய கணிப்புக்கே எட்டாத அளவுக்கு மிக 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 நுண்ணிய ஒரு இயக்கம். அதுக்குள்ள ஒரு பின்னம் இருக்கும். சுத்தவெளியுடைய பின்னம். அந்த பின்னத்தின் ஆற்றல் தான் எழுச்சி பெற்று சுழல் அலையாக 3 என்ன சொல்லுவோம், 3 சுழல் வரைக்கும் விரியும். அது பூரா காந்தமாக மாறும். இதுதான் கருமையம். அதாவது எங்கே ஒரு சுழற்சி ஏற்படுவதற்கு ஒரு மூலம் அமைந்து போகிறதோ அந்த சுழற்சிக்கு மையத்தில் அமைவதனால அது கருமையம். அப்ப கருவுக்கு மைய புள்ளி கிடையாது, எல்லையும் கிடையாது. கரு மையத்திற்கு மையம் உண்டு. அந்த மையத்தின் ஆற்றல் எந்த அலை விரிவு வரைக்கும் போக முடியுமோ அது எல்லை கோடும் உண்டு. அப்ப எல்லா அலைகளுக்கும் இந்த பூமியில 40 வரைக்கும் போகக்கூடிய ஆற்றல் தான் உண்டு. மேக்சிமம் 1 to 40 cycles per second. இத 3 வரைக்கும் உள்ளது இறைத்துகள் நிலை, 7 வரைக்கும் உள்ளது விண்கல நிலை, 13 வரைக்கும் உள்ளது ஜீவகாந்த நிலை, 14 40 வரைக்கும் உள்ளது ஜீவன் நிலை, ஜீவாத்மா நிலை என்று சொல்வார்கள். இப்படி இயல்புக்கத்தால் தற்சுழல் துகளான போது அமைந்தது கருமையம். கருமையம். இதை மகிழ்ச்சி அவர்கள் இறை விஞ்ஞானம் என்று சொல்லுவார். 3 வார்த்தை: இறை, விண், ஞானம். இறை சுத்தவெளி, விண் இயக்க நிலை, ஞானம். ஞானம் என்றால் அறிவை அறிந்த தெளிவே ஞானம். இப்போ இசையை பற்றிய தெளிவான ஆழமான அறிவு இருந்தால் இசை ஞானி. நாட்டிய கலையை பற்றிய தெளிந்த அறிவு இருந்தால் நாட்டிய கலைஞர். இப்படி எந்த கலையை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஐயமின்றி தெளிவாக அதுல அனுபவப்பட்டவர்களுக்கு அந்தந்த துறையை ஞானம் என்று சொல்வார்கள். அப்படி வாழ்க்கையை பற்றிய தெளிவு இருந்தால் அது வாழ்க்கையை பற்றிய ஞானம். இயற்கை நிகழ்வுகளை பற்றிய தத்துவங்களை பற்றிய அறிவு இருந்தால் அது தத்துவ ஞானம்.
தெய்வத்தை பற்றிய அறிவு இருந்தால் அது இறை ஞானம். இப்போ எல்லாவற்றையும் இணைக்கின்ற போது 3க்குள் அடங்கும். முதலே சொன்னமே, இந்த பாடல் முதல்வர் என்ன? காந்த சுழல், ஈர்ப்பு மையம், உயிர் வித்து 3. அப்ப அந்த 3 நிலைகளை சொல்லுகின்ற போது இறை விஞ்ஞானம், சுத்தவெளி, இயக்க நிலையாகிய காந்தம், எல்லாவற்றையும் அறிந்துள்ளக்கூடிய மனித இனத்திலே பிறந்து பெற்ற முழுமை அறிவு. இந்த 3ஐயும் இணைத்த ஒரு சொல் தான் இறை விஞ்ஞானம். இறை என்பது இருப்பு, விண் என்பது இயக்கம், ஞானம் என்பது காந்த உணர்வு, காந்தத்தின் மூலமாக அனைத்தையும் அறிந்து தெளிந்த தெளிவு. இப்போ இந்த 3 தன்மைகள் இணைந்தது இறை துகள் என்றாலும் இதுல மிக ஆழமான ஒரு கருத்து என்ன என்றால், நாம மையம், அதாவது இருப்பு, இயக்கம், காந்தம். இன்னொரு வகையில் என்ன சொல்லுவோம்? இருப்பு, சுழல் அலை மற்றும் விரிவலை, பிறகு காந்த அலை என்று சொல்லுவோம். இப்ப இந்த வார்த்தைகள்ல நமக்கு குழப்பம் வரும். சுழல் அலைக்கும் விரிவலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இந்த விளக்கு விரைவுன்னு சொல்கிறோமா, அது என்ன? வார்த்தையில மட்டும் வச்சுன்னா கன்ஃபியூஷன் ஆகும். இயக்கத்தை அசம்ஷன் அப்படியே கண்களை மூடி நான் சொல்ற அப்படியே கற்பனையில கவனிச்சு பாருங்க. அமாவாசை இருட்ட மாதிரி சுத்தவெளி, ஒண்ணுமே இல்லை, எங்கும் ஏகாந்தமான கும் இருட்டு தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் சுத்தவெளி. இதற்குள்ள அங்கங்கே ஒரு எழுச்சி தோன்றுகிறது. உடனே அந்த இருட்டுக்குள்ளேயே சில துகள்கள் தனிமைப்படுகின்றன, அறுபடுகின்றன. உடனே அதனுடைய வேகம் சுழல ஆரம்பிக்குது. இப்ப சுழல்கின்ற போது ஒரு புள்ளியில் தானே வேகம் ஆரம்பிக்கும். அந்த புள்ளியில தொடங்கி மீண்டும் ஒரு வட்ட வடிவமாக வந்து அதே புள்ளியில முடிந்து விட்டால் என்ன சொல்லுவோம்? வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புள்ளிக்கு பக்கத்துல வந்து அதோடு இணையாம அடுத்த வட்டத்திற்கு புறப்பட்டு விட்டால் இப்ப என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ரிங் இல்லையா? ஸ்ப்ரிங், ஸ்பைரல். இது போல 3 அலை வரைக்கும் அதனுடைய வேகம் வந்து முடிஞ்சு போகுது. இப்ப மையத்துல புள்ளி, அந்த புள்ளியே சுழல ஆரம்பிக்கிறது. தொடங்கிய ஒரு இடத்துல இருந்து மீண்டும் அதே இடத்துக்கு வந்து அது இணையாம அடுத்த சுழலுக்கு போயிடுது. அது 3 சுழல், ஒரு 3 ஸ்ப்ரிங் வரும்போது அது முடிஞ்சு போச்சு. அவருடைய சக்தி அதுக்கு மேல இல்லை. இப்போ இந்த 3 அலைக்கு பிறகுதான் காந்தமா? இல்லை. ஏனென்றால் இப்போ ஒரு வெள்ளைத்தாள் எடுத்துக்கங்க. ஒரு பேனா எடுத்து அதுல ஒரு புள்ளி வைக்கிறீங்க. இந்த புள்ளி ஒட்டி இடைவெளி விடாம 3 வட்டம் போட்டீங்கன்னா, இப்ப பேப்பருக்கும் இந்த 3 வட்டத்துக்கும் இடையில கேப் இருக்குமா? ஒரு வெள்ளைத்தாள் எடுக்கிறீங்க, ஒரு
கருப்பு மை எழுதுகோல் எடுத்துக்கிறீங்க, ஒரு புள்ளி வைக்கிறீங்க, கை எடுக்காம அந்த புள்ளியை சுத்தி அப்படி ஒரு 3 வட்டம் நெருக்கமாக இடைவெளி இல்லாம போட்டீங்கன்னா இப்ப என்ன இருக்கும், அந்த புள்ளியே சற்று விரிவுபட்டு சொல்லலாமே தவிர வேற சொல்ல முடியுமா? இல்ல. இப்ப இதுல இறைத்துகளில இது எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா அளக்க முடியாத அளவுக்கு நுண்மையா இருக்கும். லேசான ஒரு இடம் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப விரிவலைக்கு என்று தனித்த இடம் கிடையாது. தோன்றுகிறது, சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியோடுவே ஊடுருவி பறக்கிறது. சுத்தவெளியிலே ஊடுருவி பரவுகிறது, 3 அலை வரைக்கும் ஊடுருவுது. அப்போ பின்னப்பட்ட சுத்தவெளியும் சூழ்ந்திருக்கின்ற வெளிக்கு இடையிலையும் கேப் இல்லை. அந்த சுழற்சியில் 3 சுழல் வரைக்கும் போகிற போதும் கேப் வர வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியிலே தான் இது போய் ஊடுருவுகிறது. அப்போ நேர் அலையாக அம்பு போறத போல போக முடியாது. எல்லாமே சுழலாக சுழன்றுதான் அது விரிந்து கொண்டு போகிறது. அதனால் சுழகின்ற போது சுழல் அலை என்றும், ஒரு வட்டத்திலிருந்து அடுத்த வட்டம், அதிலிருந்து அடுத்த வட்டம் என்று 1, 2, 3 என்று விரிகின்ற போது விரிவலை என்றும், இந்த 3 அலைகளும் எங்கே ஊடுருவிச்சு, அந்த புள்ளியை சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியிலேயே ஊடுருவியது. அதனால் இந்த விரிவலைக்கோ சுழல் அலைக்கோ தனித்த இடம் கிடையாது. அந்த புள்ளியோடு கலந்தே இதுவும் இருக்கும். அதனால்தான் இந்த இறைத்துகளிலே 3 அம்சங்கள் இருந்தாலும், இருப்பு, இயக்கம், காந்தம் என்று 3ஆக நாம் புரிந்து கொள்வதற்காக பிரித்து பேசினாலும் அதனுடைய அமைப்பு காந்த துகளாகவே இருக்கும். அதனால இறைத்துகளையே காந்த துகளாகவும் கொள்ளலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா இறைத்துகளை விலக்கி சொல் அப்படின்னா, இருப்பு, இயக்கம், சுழல் அலை, அது 3 வரைக்கும் பெறுகின்ற போது விரிவலை, இந்த 3ம் சுத்தவெளிக்குள்ளேயே ஊடுருவியதால் காந்தம் என்று விளக்கம் சொல்லலாம். இது 3மே ஒரு நுண் துகளுக்குள் அடங்கி போனதால் இறைத்துகளையே காந்த துகள் என்றும் மதிப்பதிலே தவறு இல்லை. சரியா? மிக மிக நுணுக்கமான விஷயம். இதை தெளிவாக விளங்கிக் கொண்டால் கருமையம் 2ம் விளங்கி போயிடும். கரு என்பது சுத்தவெளி மூலப்பொருள். பின்னப்பட்டு தனித்து இயக்கம் ஆகின்ற போது அதற்குள் மையம் என்று அமைவதனால் அது கருமையம். கருவுக்கு மையம் கிடையாது, பின்னப்பட்டதனால் அது மையமாக அமைந்ததனால் அது கருமையம். இந்த இறை துகள்களின் சேர்க்கை என்ன சொல்றோம்? வின், எலக்ட்ரான், அவருடைய சேர்க்கை பஞ்சபூதங்கள், பிறகு நுண்ணுயிர் முதல் கொண்டு ஜீவராசிகள். சரி, இப்போ சுத்தவெளி, விண்கலம், சக்தி கலம் அல்லது அர்த்தநாரி அல்லது பிரம்மலோகம் அல்லது சிவசக்தி கலம் அல்லது விண்வெளி. விண்வெளி என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா விண் சுழல் பிளஸ் சுத்தவெளி ஈக்குவல் டு விண்வெளி. விண் சுழல் பிளஸ்
சுத்தவெளி ஈக்குவல் டு விண்வெளி. இப்போ பஞ்சபூதங்கள் வந்த பிறகு நுண் உயிர் வரணும். அங்கே ஜீவகாந்தம் என்ற ஒரு மாற்றம், ஒரு மேன்மை ஏற்படணும். இப்போ இறை துகள் என்பது விண்ணான போது வான்காந்தம். இப்போ ஜீவாந்த துகள் உயிர் ஆகின்ற போது ஜீவகாந்தம். என்றால் இறை துகளுக்கும் ஜீவாந்த துகளுக்கும் என்ன பேதம்? எப்படி இறை துகள் ஜீவாந்த துகளாச்சு? எப்படி விண் உயிராச்சு? இது ஒரு முக்கியமான புரிதல். இதை நம்முடைய மனித உடல் அமைப்பு, உடல் கூறு, குழந்தைகள் பிறப்பு, இது எல்லாம் கணக்கெடுத்து பார்க்கிற போது 3 அம்சங்கள் இதுல முக்கியமான பங்கு வகிக்கின்றன. ஒன்று 27 நட்சத்திர தொகுதிகள். இரண்டாவது இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள நவகோள்களின் அலைவீச்சு. மூன்றாவது இந்த பூமி தோன்றிய போது ஜீவன் பிறக்கவில்லை. ஒரு கட்டத்தில் இங்கே நுண் உயிர் மைக்ரோ பாக்டீரியா தோன்றுகிறது. அந்த காலகட்டத்தை என்ன சொல்றாங்க? இந்த பூமியின் பஞ்சபூத சேர்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் இருந்திருக்கணும். இவ்வளவு காத்து, இவ்வளவு தண்ணி, இவ்வளவு மண்ணு என்று ஒரு விகிதாச்சாரம் அமைந்த நிலையிலே தான் ஜீவன் அங்கே தோன்றியது. அந்த ரேஷியோ வருகின்ற வரைக்கும் இங்கே ஜீவன் தோன்றவில்லை. அப்போ இறை துகள் பிளஸ் 27 நட்சத்திர தொகுதிகள் பிளஸ் நவகோள்களின் அலைகள் பிளஸ் பூமியின் பஞ்சபூத சேர்க்கை ஈக்குவல் டு ஜீவகாந்த துகள். இறை துகளே ஜீவாந்த துகள் வச்சுக்கோங்க. இடையிலே இந்த மூன்றும் இணைந்ததனால் இறை துகளே ஜீவாந்த துகள் ஆகிறது. எப்படி இறைத்துகள் குவிந்து விண்ணாச்சோ அதே போல ஜீவாந்த துகள்கள் குவிந்து உயிர் இயக்கம். இப்போ விண் வந்த பிறகு பஞ்சபூதங்கள் தோன்றுது இல்லையா? அதே போல இங்கே உயிர் தோன்றிய பிறகு பஞ்சபூதங்கள் தன்மைகளுக்கு ஏற்ப இங்கேயும் 5 தன்மைகள் அமைந்த ஒன்று உயிர் துகள்கள், இது மண் தத்துவம். இரத்த ஓட்டம் நீர், வெப்ப ஓட்டம் நெருப்பு, காற்று ஓட்டம் சுவாசம் காற்று, உயிர் விண்ணு. பஞ்சபூதங்களாச்சா? இவற்றோடு இதெல்லாம் இந்த உயிர் என்பது காந்தத்துகளுடைய ஜீவாந்தத்துகளுடைய சேர்க்கை. சரி, இப்போ இது எப்படி விண் கரைந்து அந்த கரைசலிலே அழுத்தம், ஒளி சுவை மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகள் வந்தனவோ அதே போல இங்க உயிரின் சுழற்சியினால காந்தலைகள் ஜீவாந்த துகள் பிரிந்து உணர்வாக தன்மாற்றம் தருகின்றன. அப்போ தொடு உணர்வு, சுவை, வாசனை, பார்வை, ஓசை என்ற 5 புலன் உணர்வுகளாக இங்கே வெளிப்படுகின்றன. 6வது அறிவாகிய பகுத்தறிவு சொல்றோம் இல்லையா? இது என்ன செய்யுது? இவை அனைத்தையும் உணரக்கூடிய ஜீவகாந்தம் சொல்றோம் இல்லையா? அதை உணரக்கூடிய ஆற்றலாகவும் வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பாட்டின் முழுமை நிலையை 6ஆம் அறிவுன்னு சொல்றோம். இந்த உணர்கின்ற திறத்தின் முழுமை நிலையை 6ஆம் அறிவு பகுத்தறிவு பேசுகின்றோம். ஏன்னா உண்மையிலேயே இந்த உணர்வு என்பது எங்க இருக்குங்க? நுண்ணுயிர் தோன்றிய போதே உணர்வும் தோன்றிவிட்டது. அதுவும் அறிகிறது, ஸ்பர்சத்தை அறிகிறது.
அடுத்தடுத்து வரக்கூடிய ஜீவன்களில் ஒவ்வொரு புலனாக அறிந்து கொண்டே வருகிறது. அப்போ உணர்கின்ற திறம்தான் ஜீவன்களின் சிறப்பு அம்சம். அதுல உணர்ந்தேன் என்ற ரெக்கார்டு வருது பாருங்க, பதிவு. அப்போ ஜீவாந்த களம் பிளஸ் அனுபவம் ஈக்குவல் டு மனம் அல்லது கருமையம் ஆத்மான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜீவாந்தத்துடைய சுழற்சிக்கு மையம் அமைகின்ற போது கருமையம்னு பேரு. இப்ப நம்ம உடம்பு எடுத்துட்டீங்கன்னா ஜீவாந்தம் சுழற்சி நடக்கிற போது மையம் ஏற்படும், அதுக்கு கருமையம்னு பேர், ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இதுல அனுபவங்கள் எல்லாம் போய் கலக்கிற போது ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். ஜீவாந்த கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. இந்த அனுபவங்கள் எப்போ தொடங்குது? ஜீவகாந்தம் என்பது 8 துவங்கி 13 வரைக்கும். அதன் பிறகு இந்த ஜீவந்த களத்தோட லேசான வெப்பத்தன்மையும் நீர்த்தன்மையும் இணைகின்ற போது அங்க ஜீவன் தோன்றுகிறது, மைக்ரோ பாக்டீரியா. ஜீவன் தோன்றிய பிறகு அது அனுபவம் பெறுகிறது. இப்போ மைக்ரோ பாக்டீரியாவுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்? வெயில்ல வெப்பத்தை உணரும், மழையில குளிர்ச்சி உணரும், காற்றடிக்கிற போது உரசலை உணரும். அப்ப இது எல்லாமே அதுக்குள்ள பதியும். அப்ப என்ன, அது காந்த கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. அப்போ நுண் உயிர் பிறக்கின்ற போதே ஆத்மாவும் பிறக்கிறது. முதல்ல கருமையம் பிறந்தது, அதோடு பதிவு என்று தோன்றிய போதே ஆத்மா பிறந்து விட்டது. அப்புறம் தாவரங்கள், ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, எல்லா ஜீவராசிகளுடைய அனுபவங்களும் நம்மகிட்ட இருக்கும். அதாவது மனிதனுக்குள்ள நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே ஞானம் மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை. இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கேன்னு கண்ணசன் பாட்டுல ஒண்ணு வரும். இப்ப மனிதனாக இல்ல, குரங்குகளா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்ற கருத்தை சொல்றாங்க. அப்ப 6ஆம் அறிவு என்ற நிலையில வருகின்ற போதுதான் இதை சிறப்பாக பகுத்தறிவுன்னு பேசுறமே தவிர, பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு எல்லா ஜீவராசிகளிலும் உண்டு. மனம் என்பது எல்லா ஜீவராசிகளிலும் உண்டு. பதிவு என்பது நுண்ணுயிர் முதற்கொண்டு நம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் உண்டு. அப்போ நம்மிடத்திலே சிறப்பா பேசிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால்தான் 8 அம்சங்கள் எல்லா ஜீவனுக்குள்ளும் இருக்கும். உடல், உயிர், ஜீவாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள், 8 இணைப்பேக்கம் ஜீவன். கடல், நிலம், ஆகாயம் 3இல் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்து 8இல் 1 எடுத்து விட்டால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை. அதற்கு வேறு பெயர் ஜட பொருள் என்று மகர்ஷி ஒரு கவிதை சொல்வாங்க. அப்போ கரு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கரு மையம் ஸ்பெசிபிக் கிராவிட்டி தெரிஞ்சுக்கிட்டோம். பரமாத்மா 8 முதல் 13 வரைக்கும் உள்ள ஜீவகாந்த அலைக்களம், உணர்கின்ற திறமுடைய ஜீவாந்த களம். இதுவே லேசன் வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்து நுண் உயிராகிற போது அது பெற்ற அனுபவங்கள் அந்த ஜீவாந்த கருமையத்திலேயே இருப்பாகிற போது கருமையத்தோடு கலந்த அனுபவம் ஆத்மா என்று சொல்லப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்னாச்சுங்க, கருமையம், பரமாத்மா, ஜீவாத்மா. இப்ப மனம், எண்ணம். இப்ப மனம் என்பது என்ன? Mind is mind because it minds. If you don't mind, there is no mind. Simple definition இல்லையா? ஆனா ஒன்றும் புரியாது. இப்ப மனம் என்பதற்கு என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
அனுபவம் என்னன்னு தெரியும். அது எப்படி பதிகிறது? அப்போ அதுக்கு என்ன பேரு? பதிந்த பிறகு ஆத்மான்னு சொல்லிட்டோம். இப்போ உள்ளே போற போதும் வெளியே வருகின்ற போதும் என்ன பெயர்? இப்போ இந்த பதிவு எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு கவி இருக்கு. இது எல்லாமே மனிதனுக்கு தான் சிறப்பாக நாம் பேசுறோம். ஏன்னா நம்மில் புரிந்து கொண்டால் நம்மை போலவே மற்ற உயிர்களும் என்பதை அனுமானித்துக் கொள்ளலாம். நம்மகிட்ட புரிஞ்சுக்கலாம். மற்ற ஜீவனிடத்துல இப்படி இருக்கும் என்று அனுமானித்துக் கொள்ளலாம். புரியலன்னு சொன்னா அனுமானம் அர்த்தம் இல்லாம போயிடும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அனுமானம் வெறும் கற்பனையாக போயிடுறோம். அப்ப நம்மிடத்துல இருப்பது எப்படி புரிந்து கொள்வது என்றால் ஒரு அற்புதமான கவி சொல்றாங்க மகரிஷி. என்னது? பசு ஒன்றை பார்க்கின்றோம். பார்த்த காட்சி கண்ணில், பார்வையிலே கொசு அளவில் பகிர்ந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். பசு உருவம் ஜீவகாந்த பரவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவாந்த களத்தில். பசு மற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும். இந்த கவி புரிந்து கொண்டால்தான் பதிவுகள், உள்ளம், மனம், மனசாட்சி, நெஞ்சம், ஆத்மா எல்லாத்துக்கும் அர்த்தம் புரியும். அதை பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். சிறப்பையா. நல்ல தெளிவான விளக்கங்கள். இப்பொழுது நாங்கள் கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம் ஐயா. ஐயாவுடன் கேள்விகள் கேட்க விரும்புவர்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நானே ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்க. இப்ப ஜடப்பொருள்களுக்கு கருமையம் இருக்கா? எல்லாவற்றும் ஜடப்பொருள் கருமையம் அதுக்கு கருமை என்ன சொல்றோம்? அதுக்கு ஆமா ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்றோமே அணுக்களுக்கு. அதுதான் கருமையம். உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் எல்லாத்தையுமே கருமையம். சுழற்சி என்று வந்தா மையம் உண்டு. மையம் உண்டு. ஓகே. எனக்கு ஒரு சின்ன தெளிவு வேணும் ஐயா. இந்த விண்கள் வான்காந்தமாக இருக்கின்ற போது அங்கே அது விண்கள், பின்பு ஜீவகாந்தமாக இருக்கின்ற போது அவை சேர்ந்து உயிர்கள் தோன்றுகின்றது. அப்போ அங்கே அந்த பஞ்சதன்மாத்திரை போன்று உயிரினங்களிலே இந்த அழுத்தத்தை உணரும் திறன் ஏற்படுகின்றது. அப்போ 5 வகையான உணர்ந்திறன்கள். அது அந்த 6வது மனம் எவ்வாறு தோன்றியது ஐயா? அதான் நான் அடுத்த வாரம் சொல்றேன். அடுத்த வாரம் சொல்றீங்களா? ஓகே. இப்ப இந்த கவி பசு ஒன்றை பார்க்கின்றோம், அதெல்லாம் அது வரும். அந்த கவிக்கான விளக்கம் சொல்கின்ற போதுதான் இந்த உள்ளம், மனம், நெஞ்சம், மனசாட்சி இதெல்லாம் புரியும். அடுத்த வகுப்புல அந்த விளக்கம் சொல்றேங்க. நாங்கள் இந்த 5 பஞ்சபூதங்கள் 5 இருக்கிறபடியே அந்த 5 ஈக்குவலண்டாக 5 உணர்த்துறான்கள். ஆனால் இதை மனமண்டு வருகின்ற போது 6வது பஞ்சபூதம் இல்லை. அப்போ என்னென்னு வந்தாண்டுதான் நான் 6வது பஞ்சபூதம் கிடையாது. பஞ்சபூதம் 5 தான். 6வது பூதம் தனியா கிடையாது.
அது அறிவு. இந்த 5க்குள்ளும் மையமாக இருந்து பயணித்தது அறிவு. ஆமா. அந்த அறிவையே அறியக்கூடிய திறம் தான் உணர்கின்ற திறம், சென்சிங் ஃபேக்கல்டி. ம்ஹும். ஸோ மனிதத்துல தான் 6வது அறிவும் நம்ம சிறப்பா பேசுறோமே தவிர இதற்கான கூறு நுண்ணுயிர்ல இருந்தே இருக்கு. இருக்கு. ஜனார் ஐயா, நீங்கள் கையெழுத்துனீங்க. ஐயா நீங்க ஆல்ரெடி கேட்டுட்டீங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க கொடுத்த பதில என்று சொல்லிட்டீங்க. எனக்கு இந்த செயல் விளைவும் அடுத்த முறையா இருக்குமா ஐயா? அது தனி தலைப்பு. ஓ, தனி தலைப்பு. ஓகே ஓகே. இதுல இந்த 6 அம்சங்கள் மட்டும்தான் நம்ம பேச போறோம். ஓகே 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 ஓகே. எல்லாம் சயின்டிபிக்கா இருக்கு ஐயா. ஆனா அப்புறம் எப்படி அதுக்கு அந்த உணர்ச்சியலும் அது எப்படி செயல் விளைவு எல்லாம் வருதுன்ற பற்றி தான் எனக்கு கேள்வி இருக்கு. அது அடுத்த முறை தலைப்பு செயல் விளைவு வரும்போது அந்த தலைப்பு வச்சுக்கலாம். ஆமா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் கேள்வி பதிப்போதையை தொடர்ந்து நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவன் குரல் வகுப்பு 94 வகுப்பை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு